ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2023 50 ஓவருக்கு நடந்த வேர்ல்டு கப்பு நம்ம தோற்றதுக்கு செமையான ஒரு ரிவெஞ்சி ஆஸ்திரேலிய அணியை வாங்கிட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த தொடரை விட்டு ஆஸ்திரேலிய அணி வெளியே போயிடுச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்திய அணிக்கும் இந்தியா ஃபேன்ஸுங்க. இதை தொடர்ந்து தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ஷ் எப்படி சொல்கிறதுங்க, ஒரு கண் கலங்கி பேசிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய டீம் ஆஸ்திரேலியா, அவங்க வெளியே போந்து அவங்க பிளேயராலே நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பற்றி சில பல கருத்துக்கள்லாம் சொன்னார். அது என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மிச்சல் மார்ஷ் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, எங்கள் அணி நல்லா அணி தான் இருக்குது, நல்ல ஃபீல்டிங் பேட்டிங் நாங்கள் பண்ண தவறிட்டோம், அதனால தான் எங்கள் தோல்விக்கு காரணம். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக நாங்கள் ஃபீல்டிங் போலிங்கில் தவறு பண்ணோம், பேட்டிங் தவறு பண்ணோம், எல்லாத்திலையும் தவறு பண்ணோம். இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ரன் கொடுத்துருக்கணும், போலிங்கில் ரன் அதிகமாக கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுக்கு எங்கே பால் போகிறதுனே தெரியல, எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு. அவர் போன்ற ஒரு பேட்ஸ்மேன் நாங்கள் கிட்ட எடுக்க ரொம்ப திணறணும். எனக்கு போட்டிக்கு முன்னே தெரியும் ரோஹித்தும் கோலியும் எங்கள் அணிக்கு ரொம்ப ஆபத்தான இருப்பாங்கன்னு நினச்சேன். கோலியை நாங்கள் கரெக்டாக எடுத்துட்டோம். பட் ரோஹித் சர்மா எங்களால் எடுக்க முடியல. அவரால் தான் இந்த தோல்விக்கு காரணம். அவர் வந்தார், அடிச்சுட்டு பாலை பார்த்து அடிச்சுட்டு போயினேன்ட்டார். அவர் விக்கெட்டை மட்டும் நாங்கள் சீக்கிரம் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஒரு 160 170 இந்திய அணியை சுருட்டி இருப்போம், நாங்கள் ஈஸியாக வின் பண்ணியிருப்போம். பட் ரோஹித் சர்மாவுக்கும் எங்கள் பவுலர்கள் எங்கே பால் போகிறதுன்னு தெரியல, எப்படி போட்டாலும் அடித்தார். இருந்தாலும் இந்திய அணி ரொம்ப பலோவாகவே இருக்குது. இந்த ஐசிசி தொடரில் இது வரைக்கும் யாரும் தோக்கடிக்காத டீமு. அது மட்டும் இல்லாமல் போலிங்கு பேட்டிங் சொல்லிட்டு எல்லாத்திலும் சூப்பராக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்க கப்படிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு பேட்டியை முடிச்சிட்டாரு நம்ம மிச்சல் மார்ஷ், ஆஸ்திரேலியா கேப்டன். ஆமாங்க, இந்திய அணி நானும் ரிவெஞ்ச் எடுக்குன்னு நினச்சிங்க, அது ஏற்ற மாதிரி சூப்பராக ரிவெஞ்ச் எடுத்தாங்க. கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்க. செமிஃபைனலில் இன்னொரு ரிவெஞ்ச் இருக்குங்க. இங்கிலாந்து அணி கூட செமிஃபைனலில் மோதிரம் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 2021 நம்மளை அடிச்சுட்டு கோப்பையை அடித்தாங்க. அதனால் அதுக்கான ரிவெஞ்ச் இப்போ தூக்கணும் நம்ம இங்கிலாண்டை. அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி கிட்டத்தட்ட வெளியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆடிட்டு வந்து ரிசல்ட்டை பொறுத்து அஃபிஷியலாக விட்டுருவாங்க. அதனால் ஆஸ்திரேலியா அணி ஒரு கண்டமாகிடுச்சு. அவங்க வெளியே போனதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷா யார் உள்ளே வராங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்திய அணி செமிஃபைனல் முன்னே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்திய அணி கப்பு அடிக்காது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.